பணியில் பல சாதனைகளை புரிந்து வரும் ஜாய் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டேஷனல் இன்டெலிஜென்ஸ், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போன்ற பல கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நடைபெற்ற தாவேகா தலைவர் விஜய் பிறந்தநாள் பால்குட ஊர்வலத்தில் கட்சியின் முன்னாள் நிர்வாகி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்பேத்கர் நகரைச் சேர்ந்தவர் ஓவியர் ஹரிஷ் கடந்த 13 ஆண்டுகளாக மக்கள் இயக்கத்திலும் தாவேகாவிலும் இயங்கி வந்தார். இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் பிறந்தநாள் விழாவிற்கு தனக்கு அழைப்பு விடுக்கவில்லை எனவும் தன்னை சாதிய ரீதியாக புறக்கணிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தற்போதைய மாவட்ட செயலாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஜாதி அடிப்படையில் நான் வந்து அம்பேத்கர் நகர்ல பிறந்துட்டேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியில இல்லை. உறுப்பினர் கார்டு காட்டுறாரு. உறுப்பினர் கார்டு வந்து ஆன்லைனில் இன்னைக்கு 1.5 கோடி பேர் எடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் சர்வே இல்லை. இதுக்கு முன்னாடி கட்சியில் இருந்திருக்காரு. அவர் நீக்கிறதுக்கான கடிதம் எதுவும் இல்லையே. அவர் கட்சியிலேயே இல்லையே, இயக்கத்திலேயே நீக்கியாச்சு. இல்லை, அதுக்கான ஆத்தரைஸ் லெட்டர் இருக்குங்களா? 7 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இயக்கத்துலேருந்து எடுத்தாச்சு. ஆன்லைன் அப்போ வச்சுட்டு இருக்காரு. அப்போ கரண்ட்ல தானே இருக்காரு. நீங்க வேணா அவர் எடுத்துக்கலாம் சார். இல்ல சார், அப்ப இருக்குன்னு தானே அர்த்தம். இருக்கிறத உறுப்பினர் தானே அர்த்தம். யார் வேணாலும் இருக்கலாம் சார். இப்ப நீங்க கட்சியில இல்லைன்னு சொல்றீங்களே. அவர் இமிடியேட் கட்சியில வந்து அவர் எந்த ஒரு பொறுப்புலையும் இல்லைன்னு சொல்லுவாரு. இல்ல, நீங்க கட்சியில இல்லைன்னு தான் சொல்லிருந்தீங்களா? அவர் கட்சியில எந்த ஒரு பொறுப்பு. சார், இப்போ அவர் உறுப்பினரா வந்து ஆன்லைன் பொறுத்தவரையில இருக்கிறாரு. இப்போ அவர் வந்து உங்க நிகழ்ச்சியை வந்து தடை பண்றாரு. அப்போ ஒரு உட்கட்சி குழுசல் தானே அது. அது உட்கட்சி புதுசெல்லாம் யார் வேணாலும் உறுப்பினர் கார்டு வச்சுக்கலாம் சார். உறுப்பினர் கார்டு வச்சுக்கலாம். ஆமாங்க, உறுப்பினர் கார்டு வச்சுருந்தா உறுப்பினர் தான். நான் 13 வருஷமா மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன் சார். நான் 13 வருஷமா மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன். அதுக்கான ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. 2 வருஷமா கட்சியில் இருக்கிறேன். இதே வந்து போன வருஷம் 50வது வருஷம் பிறந்த நாள் பண்ணும்போது நாங்கள் இளைஞரணி சார்பாக செய்யறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணும்போது இங்கே வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து எல்லாம் வந்து இது ட்ரிங்க்ஸ் பண்ணி செத்துட்டாங்க. தலைமையிலேருந்து அறிக்கை வருது, யாரோ பிறந்தநாள் பண்ணுவேன். நாங்களாம் ஒன்றா சேர்ந்து இளைஞரணி சார்பாக 50,000 ரூபாய் எடுத்து போய் டொனேஷன் கொடுத்துமே. அப்போ நான் தெரியலையா சார்? ஹரிஷ் யாருன்னு பக்காவாக தெரியும் ஆனந்த் சார். ஏன்னா அவர் நான் டிசைனர், நான் வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தேன். என்னுடைய ஊரில் கேஜிஎஃப்பில் அவர் இட்டு போய் 40 மன்றம் ஓப்பன் பண்ண கர்நாடகாவில். அதனுடைய ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. அப்போல்லாம் உங்களுக்கு ஹரிஷ் தெரியா? கல்வி பணியில் பல சாதனைகளை புரிந்து வரும் ஜாய் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டேஷனல் இன்டெலிஜென்ஸ், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போன்ற பல கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.